இன்றைக்கு தமிழ்நாட்டில் அக்டோபர் மாதம் முடிய போகிறது. நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தேர்தல். அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குன்னா 150 அல்லது 160 நாட்கள் தான் இருக்குது. நம்ம இதை மாதம் வருடம் என்றெல்லாம் போய் சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் ஒரு 150 நாள் இருக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவாகிறது வேட்புமனு தாக்கல்லாம் ஒரு 125 நாள் தான். 130 நாட்கள் வைத்துக்கொள்ளலாம், அல்லது 140 நாட்களுக்குள் கூட்டணிகள் உருவாகிடணும். இப்போ வெளிப்படையாக தெரிகிறது திமுகவில் தெளிவாக காங்கிரஸ், தொல் திருமாவளவன், இடதுசாரிகள் மற்றும் முஸ்லீம் அமைப்புகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்ட்ராங் பாண்டாக அவங்க இருக்கிறாங்க. ரைட். இன்னொரு பக்கம் பிஜேபியும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு கூட்டணியிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். நடிகர் விஜய் அவர் என்ன செய்கிறார், யாது செய்கிறார் யாருக்கும் தெரியாது. ஒரு 41 பேரை பலி கொடுத்த பின்பு அவர்களுக்குள் அவருடைய செயல்பாடோ கட்சி தலைவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாமல் போச்சு. இது ஒரு பக்கம். இவரெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. இது வந்தாலும் பிரயோஜனம் இருக்குமா என்ற கேள்வி பல மாதிரி இருக்குது. இவரை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கு அதிமுக முயற்சி செய்வதென்ற ஒரு செய்தி யூகமாகவும், பாரதிய ஜனதா வலியுறுத்துவதாகவும் மற்றொரு செய்தி யூகமாகவும் செயல்படுகிற நேரத்தில் இவர் பாஜக கூட்டணிக்கு செல்ல சான்ஸ் இல்லை, ஆனால் அதிமுகவுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டுருங்க. இதில் நம்ம அந்த விஜயதரணியை பற்றி மிக முக்கியமான செய்தி கிடைத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மகளிர் பிரிவில் ஒரு பெரிய வழக்கறிஞராக செயல்பட்டவர். டெல்லியில் நேரடியாக ராகுல் காந்தி, சோனியாவை சந்திக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் இளங்கோவனோடு அவருக்கு ஏராளமான மோதல்கள் நடந்தது. தேசி விநாயகம் பிள்ளையினுடைய உறவினர், பேத்தி முறை, நாகர்கோயில் சார்ந்த ஒரு 55 வயது பெண்மணி. அவங்க இப்போது பாரதிய ஜனதாவில் திடீர்னு பெண்களுக்கான எந்த ஒரு அடிப்படை இதுவும் காங்கிரஸ் கொடுக்க மறுக்கிறதுன்னு ஒரு வெற்று காரணங்களை சொல்லிட்டு அவங்க போய் பாஜகவில் சேர்ந்து 2-3 வருஷம் ஆயிட்டு. அவங்களுக்கு எந்த போஸ்ட்டும் இதுவரைக்கும் அந்த அம்மாவுக்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ அவர் தமிழ்நாட்டில் அவர் இடம் கிடைக்கவில்லை என்றதும் சீனியர் அடிப்படையில் ஒரு பெண் பிரதிநிதி என்பதாலும் தான் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் பதவியாவது கிடைக்கும் என எதிர்பார்த்து அவருக்கு காங்கிரஸ் குமரி மாவட்டத்தில் நிற்க வைத்து சட்டமன்றத்தில் அவர் எம்எல்ஏவாகவும் துறந்தார். காங்கிரசினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பதவியில் அவர் இருந்தார். இப்போ அதுவும் ஆகாது என்று தெரிந்ததும் நான் சொன்ன மாதிரி தான் காங்கிரஸ் பெண்களை அங்கீகரிப்பதில்லை என்ற புகாரை கொடுத்துவிட்டு 24 டெல்லியில் பிஜேபி தலைவர்களை எல்லாம் சந்தித்து 1.5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிற மேலே இருக்கும். பாஜக தலைவர்களை சந்தித்து காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வளர்ந்த தன்னை அவர் சமரசம் தெரிவித்து கொண்டு பாஜகவில் இணைந்து போயிட்டார். உடனே பதவி கிடைக்குமே, தமிழ்நாட்டுடைய தலைவர் பதவி இருக்கும், குமரி மாவட்டத்தில் எம்பி கிடைக்கும் என்றெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதப்பட்டது. மத்திய ஏதாவது போஸ்ட் கொடுப்பாங்க, ஒன்றும் கொடுக்கல. விஜயதரணி பாஜகவில் இணைந்ததுமே அவருக்கு எல்லா பதவியும் கிடைக்கும், வாய்ப்பளிக்கலாம் சொன்னபோது எதுவுமே நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் கட்சியிலையும் தனக்கு முக்கிய பதவி கிடைக்குன்னு பார்த்தாங்க. ஆனால் அண்மையில் அதுவும் அவருக்கு கிடைக்காது. ஆனால் அண்மையில் மாநில பாஜகவுக்கு ஒரு புதிய நிர்வாகிகளை நியமித்த போது கூட இவரை கணக்கிலே சேர்த்துக்கிடல. பாஜக விஜயதரணி 2வது விஜய் கட்சியில் இணைய போகிறாருங்கிறதெல்லாம் புரளிகள் வழக்கம் போல் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. செய்திகளும் இன்றைக்கு அவரை குறித்து தொடர்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக 3 முறை விஜயதரணி கை சின்னத்தில் போட்டிட்டு விளவங்கோடு தொகுதியில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார். பிஜேபியில் இணைகின்ற போதும் அவர் தான் எம்எல்ஏ. இந்த முறை அவர் தாமரை சின்னத்தில் போட்டியிட வைக்க பாரதிய ஜனதா தரப்பில் ஆலோசனை நடந்து வருவதாக சொல்கிறார்கள். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சிக்கான ஒரு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. அங்கே கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், நாடார்கள். அதை போன்று
இந்து நாடார்களும் இருக்கிறார்கள். இப்போ அதில் பாஜக இந்த மாநிலத்தில் இப்போது மாவட்டத்தில் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் கிறிஸ்தவர்களுக்கும் ஹிந்து நாடார்களுக்கும் இடையே மத ரீதியாக பிளவுபடுகிறது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதிகளில் குளச்சல், கிள்ளியூர், விளவங்கோடு ஆகிய 3 தொகுதிகள் இப்போது கைவசம் இருக்கிறது. வரும் தேர்தலில் குமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளுமே அனைத்து முக்கிய கட்சிகளுமே கடுமையான போட்டி நிலவுகிறது. இதில் பிஜேபி தரப்பில் நாகர்கோவில், பத்மநாபபுரம், விளவங்கோடு தொகுதிகளை குறிவைத்து களப்பணி தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இதில் விளவங்கோடு தொகுதியில் விஜயதரணியை இம்முறை களமிறக்குவதற்கு காய் நகர்த்துகிறது பிஜேபி என்ற செய்தி இப்பொழுது வந்திருக்கிறது. இப்போ நாம் இது குறித்து நேரடியாக விஜயதரணியிட்டமே பேசின தகவல் செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா, விளவங்கோடு தொகுதி மக்கள் என்னை தங்கள் வீட்டுடைய செல்ல பிள்ளையாகத்தான் கருதுகிறார்கள். நான் பாஜகவுக்கு மாறினாலும் 12 வருஷத்துக்கு மேலாக நான் தொகுதியில் செய்து கொடுத்த வளர்ச்சி பணிகளால் மக்கள் மத்தியில் நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கிறேங்கிறாங்க விஜயதரணி அம்மா அவர்கள். அதனால் விளவங்கோடு மக்கள் எப்போதும் எனக்கு தான் ஆதரவளிப்பார்கள். அது நான் பாஜகவினுடைய தேசிய பொறுப்பு மற்றும் எம்பி சீட் உள்ளிட்டவற்றை நான் விரும்பினாலும் எனக்கு எப்போது எதனை கொடுக்கணும் என்பது தலைமைக்கு தெரியுங்க. அவர்கள் கொடுக்கும் நேரத்தில் கொடுப்பதை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரே போட்டார். இப்போ நேற்று முன்தினம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாரு? எனக்கு தேவைதான், நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் அவர் ரொம்ப பணிவோடு பொலைட்டாக தன் கருத்தை வைத்திருக்கிறார். அதனால் இப்போ பாஜக என்ன பண்ண போகிறாங்கன்னா, பாரதிய ஜனதா இப்போ நம்ம இதுக்கு அல்லாத ஒரு செய்தி என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அவங்க அநேகமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்குள் மோதல் வரப்போகிறது. நிதிஷ்குமார் விவகாரத்தை எல்லாம் நான் சொன்னேன், மற்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ 2024 நடந்த சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் விஜயதரணி சொல்கிறாங்க, என்ன தான் போட்டியிடும்படி பாஜக தலைமை அறிவுறுத்தியது. விஜயதரணியே சொல்கிறாங்க, அப்போது நான் காங்கிரஸை விட்டு வந்திருந்ததால் உடனே இன்னொரு கட்சி சின்னத்தில் போட்டியிட வேண்டாமே என்பதற்கு நான் மறுத்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க வரும்போதே அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. வந்த உடனே விஜயதரணிக்கு பிஜேபி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை தான் விஜயதரணி சொல்கிறாங்க, நான் வந்த உடனே என்னை போட்டியிட சொன்னாங்க, நாம் ஏற்கனவே கை சின்னத்தில் போட்டிகிட்ருக்கோம், உடனடியாக வந்து தாமரை நின்றா சரி வராது, நான் தான் நிராகரிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஆஃபர் கொடுக்கப்படாமல் இல்லை, கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை விஜயதரனுடைய ஸ்டேட்மெண்ட்டே தெளிவுபடுத்திட்டு, அதனால் இந்த தேர்தலில் அப்படியான நிர்பந்தம் ஏற்படுமா எனக்கு தெரியல என்று நல்ல பிள்ளையாக பதில் சொல்கிறாங்க. அதே சமயம் என் மீது நம்பிக்கை வைத்து கட்சி தலைமை என்னை தேர்தலில் போட்டியிட சொன்னாலும் அல்லது ஒன்றுமே இல்லைப்பா களப்பணி செய்ய சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட்டு செயல்பாடுகளை செய்வதற்கு நான் தயார் என்று அவர் சொல்கிறாங்க. விஜயதரனுடைய விருப்பம் குறித்து தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏயான காங்கிரஸ் கட்சியினுடைய தாரகை கத்பார்ட்டியிடம் கேட்பதற்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், விளவங்கோடு தொகுதி எப்போதும் காங்கிரஸினுடைய கோட்டை. இது விஜயதரணி அல்ல, நரேந்திர மோடி வந்தாலும் இங்கே ஜெயிக்க முடியாது. இங்கு வேட்பாளர் யார் என்பது முக்கியமல்ல, அவர் எந்த கட்சிக்காக நிற்கிறார் என்பதுதான் முக்கியம். இங்கு நான் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் சார்பில் யார் போட்டியிட்டாலும் அபாரமாக வெற்றி பெறுவார்கள் என்றும் இப்போ தற்போதைய எம்எல்ஏ அவருடைய பெயர் கத்பார் அவர் வந்து தெளிவாக தெரிவித்திருக்கிறார். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ எந்த தொகுதிகள்னால் அடையாளம் காண ஆரம்பித்து பேச்சு நடக்கு. இந்த முறை பிஜேபி எதெல்லாம் கேட்குறாங்கன்னா, கோவையில் மிக முக்கியமான தொகுதிகள் அது முறை நடக்கிறது. கன்னியாகுமரி நான் சொன்ன மாதிரி விளவங்கோடு, கிள்ளியூர், பத்மநாபபுரம், குமரி மாவட்டத்தில் அவங்க கேட்குறாங்க. திருநெல்வேலி கண்டிப்பாக. அதே போன்று எங்கெல்லாம் அறுவடை முருகன், திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, ராமேஸ்வரம், ஸ்ரீவில்லிபுத்தூர், அதே மாதிரி ஸ்ரீரங்கம், திருச்சி, மதுரை, நான் கோவை சொல்லிட்டேன்,
தென் சென்னையில் பிராமணர்கள் இருக்கிற இடம், கும்பகோணம், இப்படி திருவண்ணாமலை, எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ, மயிலாப்பூர், இந்த மாதிரி முக்கியமான இடங்களை எல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள். ஏனென்று கேட்டால் சிதம்பரம், இதெல்லாம் நாங்கள் ஹோலி பிளேஸ், இது வந்து எங்களுக்கு தான் ஒரு தார்மீகமான உரிமையும் அடையாளமும் இருக்கிறது என இப்போ அவங்க எடப்பாடிகிட்ட கேட்டுக்கொண்டிருப்பதாகவே ஒரு 3 மாதத்திற்கு முன்பு செய்தி வந்தது. இப்போ விஜயதரணி விவகாரத்தில் விஜயதரணிக்கு வந்த உடனே ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நாம் நினைச்சோம். விஜயதரணி வந்த உடனே எங்களுக்கு கிள்ளியூரை தான் கொடுத்தாங்க, அதாவது விளவங்கோடை தான் கொடுத்தாங்க, நான் மறுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முறை அவர் நிறுத்தப்படலாம் என்பது அவரது ஸ்டேட்மெண்ட்லே தெரியுது. ஆனாலும் அவர் ஒரு வேட்பாளராக வெற்றி பெற்றால் எம்எல்ஏவாக இருப்பார், இல்லைன்னா அவர் மீண்டும் பதவி கொடுக்கப்படுமா? ஒட்டுமொத்தத்தில் அவர் அங்கே ஒரு ஆழமான கால் பதிப்பில் இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. ஏன்னா பதவி எதுவும் இல்லை. தமிழிசை அவர்கள் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டார்கள், மாநில தலைவராகவும் இருந்தார்கள், 2 மாநில கவர்னராகவும் ஆகிவிட்டார்கள். அண்ணாமலை வந்த உடனே அவர் மாநில தலைவராகவே மாறிப்போனார். வானதி சொல்ல வேண்டியதில்லை, எம்எல்ஏவாகவும் இருந்தார், அவர் மகிழா மோர்ச்சாவினுடைய தேசிய தலைவராகவே மாறியிருக்கிறார். அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் மதுரையை சார்ந்தவர், அவர் மத்திய மந்திரியாகவே கோலாட்சி கொண்டிருக்கிறார். ஜெய்சங்கர் போன்றவர்களும் அப்படியே கோலாட்சி கொண்டிருக்கிறார்கள். பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மத்திய அமைச்சராக தொடர்கிறார். திருநாவுக்கரசர் காங்கிரஸில் சென்று மத்திய அமைச்சராகவே தொடர்ந்தார். அதே மாதிரி தாராபுரம் பகுதி கோவையை சார்ந்த எல் முருகனும் தொடர்கிறார். இன்னும் பலருக்கு, கருணாகராஜன் போன்ற இடமாறி வந்தவர்களுக்கெல்லாம் பல பதவிகளை கொடுத்து அலங்கரிக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் இவர் தாமதிக்கும் வெயிட்டிங் லிஸ்டிலே தொடரப்படுகிறார். இந்த முறை அவர் குமரியிலே நிற்கப்படலாம். வெற்றி பெற்றால் அவருக்கு அரசியலில் வாழ்க்கை உண்டு, தோல்வி அடைந்தால் அது சூட்சகமாக மாறிவிடும் என்று சில அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிற கருத்தையும் நாம் இங்கு சொல்ல வேண்டியிருக்கு. நன்றி.